வேண்டும் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு டீச்சர், நல்ல அழகாக கற்றுக் கொடுக்கிற நல்ல டீச்சராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆனபடினால பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரே, பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், அதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும், முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணும்? ஆமென். கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் வளர்க்க வேண்டும். தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தான் இஷ்டத்துக்காக விடப்பட்ட பிள்ளை தன் பெற்றோருக்கு குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால தேவன் கொடுத்த பிள்ளை அதுக்காக முதலாக ஜெபிக்கணும். அவன் கிறிஸ்துக்களை நடத்தணும். அவன் சிக்ஷிக்கணும். அல்லேலூயா. சரியாக நீங்க நடப்பேன்னு சொன்னால் முதிர் வயதிலையும் உங்களை விடாதிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிள்ளைகளுக்கு தேவை என்ன கையாள வேண்டும் என்று சொல்லுங்கன்னா, பெருமை கையாள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யறது? கையாளணும், பெருமை கையாளணும். பெருமை கையாளனா நீ பிள்ளை எங்க அனுப்புற தெரியுமா? நரகத்துக்கு அனுப்புறேன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சிக்ஷிக்க வேண்டிய இடத்துல சிக்ஷிக்கணும், அன்பு கூற இடத்துல அன்பு கூறணும், ஆமே கொடுக்க வேண்டியதுல கொடுக்கணும், செய்ய வேண்டியதுல செய்யணும். அப்படி செய்யும் போது நீ பிள்ளை அப்படி நடத்தும் போது உனக்கு பிள்ளை மேன்மை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைய உலக பிரகாரமா நாம் வளர்க்கும் பொழுது, ஆமே, ஒரு காரியத்தை பிள்ளைகள் நமக்கு தெரியாமல் செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்த்து சொல்லுவாங்க. ஆமே, பிள்ளைய பார்த்து சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்து சொல்லுவாங்க? பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க சரியா இருந்தா தானே இந்த பிள்ளை கரெக்டா இருக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உலகம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அல்லேலூயா. அப்போ நாம சரியா வளர்த்துட்டோம்னா நிச்சயம் உனக்கு என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை, நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்க தான் என்ன செய்யணுமா? பிள்ளைக்கு கிரீடத்தை வாங்கி கொடுக்கணும். அப்ப நல்லா நடக்க வைக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது, கிறிஸ்தின் வழியில நடத்தும் போது பிள்ளை அதை ஃபாலோ பண்ண. அவன் பிள்ளை ஃபாலோ பண்ணணும்னா பெற்றோராக நாம் என்ன செய்யணும்? அதை ஜெபிக்கணும். அப்ப பிள்ளை என்ன செய்வான்? ஃபாலோ பண்ணுவான். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். அப்ப பிள்ளை என்ன பண்ணுவான்? ஃபாலோ பண்ணுவான். நீங்கள் விசுவாசிக்க சபைக்கு போகணும். அப்ப பிள்ளை என்ன செய்வான்? சபைக்கு போவான். அல்லேலூயா. அப்ப நீங்க டீச்சரா இருக்கிறீங்க பிள்ளைக்கு. அப்ப நீங்க நடக்க வேண்டிய சரியா நடக்கும் பொழுது உன் பின்னாடி இருக்கிற பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையாண்ட நடத்த விட்டு நடத்துங்க, அவன் முதிர் வயதிலும் விழாதிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளை கர்த்தருக்கு ஏற்றும்படி வாழ்க்கையிலும் அதுக்கு நீங்க தேவன் முன்பாக சாட்சிகளாக சபைக்கு சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரியாசங்களை சபாக்கியம். ஓகேவா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு தலையாக நின்று வழிகாட்டும். கத்தரிக்கை. ஓகே, காட் பிளஸ். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் பிள்ளைக்கு நேராக கண்களை நீட்டி ஆமென் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளை மீது இறங்கும்படியாக, அருமை குடும்பத்தின் மீது இறங்கும்படியாக, தளத்துக்கு அப்புறம் இறங்கும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக ஊழியர்கள் ஜெபிப்பார்கள். அன்பு நல்ல தகப்பனே,
இதோ கர்த்தாவே இந்த முதலாவது ஆண்டு கர்த்தாவே அப்பா இந்த முதலாவது வயதை காணும்படி அந்த பிள்ளைக்கு செய்த கிருபைக்கு நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற அப்பா இந்த வருஷத்தை கர்த்தாவுடைய நன்மையினால முடி சுட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீ நினைச்சா இருப்ப நாட்களை நீடிக்கிறதுக்கு வார்த்தையின் பிரகாரமா தகப்பனே கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அந்த பிள்ளையை நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் அந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி அந்த பிள்ளையை சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரம். மகிமையான பிரசன்னத்தினால குடும்பத்தை நீர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. நீர் ஆளுகை செய்ய தகப்பனே ஸ்தோத்திர ராஜா. நீர் மாத்திரம் உடனிருந்து இந்த பிள்ளைகளை நடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஜீவித்து நிற்கும்படியா என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி கிரேசிங்க. நீர் பலப்படுத்துங்க ராஜா. ஆமென். இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கை கர்த்தர் இருப்பாராக. அநேக ஆண்டுகளை காண்பாயாக சொல்லி இதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைக்கு வேண்டிய வளர்ச்சியும் பலத்தையும் கிருபையும் விசேஷித்த ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தெய்வீக சுகத்தில் பலத்திலும் ஆரோக்கியத்தினாலே ஒவ்வொரு நாள் நிரப்பப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். விசேஷமாக சகோதரிக்காக பிள்ளைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளை வளர்க்க வேண்டியதான கிருபையிலும் ஞானத்தை தந்து பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பெரிய காரணங்கள் சிறு நாட்டை கலந்து கொண்டு ஒவ்வொரு சாருடைய யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எவர்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.